எப்படி எல்லாம் தியாகம் செய்தோம். ஆயுதம் தாங்கிற போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்கிறா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஒரு கட்டத்தில் அவர் நினைக்கிறார், நாம் ஒரு ராணுவத்தை உருவாக்க வேண்டும். இங்கே எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிதி திரட்டுகிறார், தேவையில்லை. நேதாஜியை பாக்குறதுக்கு பயந்து ஓடுறான் எல்லாரும். ஏன்னா வெள்ளையர்கள் அவர் பேசினார்னு தெரிஞ்சாலே உங்களை போட்டுருவார். அவர் என்ன பண்றாரு, கடைசியா பர்மாவுக்கு போகிறார். அங்க உதவி கேட்கிறாரு. ஒவ்வொரு சமுதாயத்தையா போய் பாக்குறாரு. நம்ம நாட்டை விடுதலையை செய்யணும், வெள்ளக்காரனை எதிர்க்கணும், அவன் வச்சுக்கிற துப்பாக்கி நமக்கு வேணும், அவன் வச்சுக்கிற பீரங்கி நமக்கு வேணும். சுதேசி ராணுவத்தை அமைப்பதற்காக நிதி திரட்டுகிறார். நிதி திரட்டுனா ஒண்ணுமே தெரியல, 1 லட்சம் ரூபாய் கூட தெரியவில்லை. அப்ப வள்ளல் ஹபீப் அங்க ஒரு வியாபாரியா இருக்கிறார். அவர்கிட்ட போறார் நேதாஜி. இவர் இந்து, அவர் முஸ்லீம். எவ்வளவு வேணும், என்ன ஷார்டேஜ்ங்கிறாரு. ஷார்டேஜா? ஒருத்தருமே தெரியல, மொத்தத்துமே பிளாங்கா இருக்குது. எவ்வளவு வேணும்? 1 கோடி ரூபாய். மொத்தம் 1 கோடி ரூபாயும் கொடுத்தவன் யாரு? வள்ளல் ஹபீப் கொடுத்தானே. அதுக்கு நிகரான ஒரு தியாகியை சொல்லு பாப்போம். நீ பாவிகளா, வள்ளல் ஹபீபே நீ பாட புத்தகத்துல சொன்னியா? அப்படி ஒரு பேரை எங்கேயாவது பதிவு செஞ்சு வச்சிருக்கிறியா? அப்ப வள்ளல் ஹபீப் என்று 1 கோடி ரூபாய் 10,000 கோடிக்கு சமமான 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்த காலம் என்ன? ஒரு பவுன் நகை நாலடா வித்த காலம். கணக்கு பண்ணிக்க. ஆயுதங்களை திரட்டுகிறார், ராணுவத்தை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குற ராணுவத்தில் என்ன கவனிக்கணும்? காசு கொடுத்து ஒதுங்கிட்டானா முஸ்லீம், அவர் ஒரு படையை உண்டாக்குறார். மிலிட்டரி உயிரை பணையம் வச்சு வெள்ளக்கார மாதிரி ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற படை இல்லை இது. தலைமறைவு படை, கொரில்லா படை. தளபதினா உட்கார்ந்து ஏசில உட்கார்ந்துகிட்டு ரிமோட்ல உத்தரவு போடக்கூடிய காலம் இல்ல. அந்த நேரத்தில் அந்த சுதேசி ராணுவத்தில் தளபதியாக யார் நியமிக்கப்பட்டார் தெரியுமா? ஷானவாஸ் கான். நேதாஜி ராணுவத்தை உண்டாக்குறாரு. ராணுவத்துக்கு பணம் கொடுத்தவன் யாருன்னு பார்த்தா வள்ளல் ஹபீப். அவகாசம் ஆயுதம் வாங்கப்படுது. அந்த மொத்த ராணுவத்துக்கு தளபதி ஷானவாஸ் கான். ஷானவாஸ் கானை எத்தனை பேருக்கு தெரியும்? வெள்ளை ராணுவத்திற்கு எதிராக நின்று களமிறங்கி சரிக்கு சரியாக பதிலடி கொடுத்த, பெரும் சேதங்களை ஏற்படுத்திய இந்த உண்ணாவிரதத்தை பார்த்து விளக்க ஓடி போயிட்டானா? நம்முடைய மறியலோ நம்முடைய ஆர்ப்பாட்டமோ அவனை கொஞ்சம் கூட கலகலக்க வைக்காது. அவனுக்கு எது பயத்தை உண்டாக்கு? அடிக்கும், அப்படி கவுத்து விடணும், ரயில கவிழ்க்கணும், ராணுவ வண்டியை எரிக்கணும், ராணுவத்தினுடைய தளங்களை எல்லாம் தீ வச்சு கொளுத்தணும், தற்கொலை படையை போய் தாக்கணும் என்றெல்லாம் அவனுக்கு பீதியை உண்டாக்குனா தான் நாட்டை விட்டு ஓடுவான் என்று அந்த ஆபத்தான பணிக்கு தலைமை தாங்கியவன் யார்? ஷானவாஸ் கான் தலைமையில தான் அந்த படையை புறப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 20 மந்திரிகளை நேதாஜி நியமிக்கிறார். 20 மந்திரிகள் எத்தனை பேர் முஸ்லிம்? நம்ம இளையாங்குடியை சேர்ந்த கரீம் கனி உட்பட அந்த கரீம் கனியை கூட நாட்டை விட்டு விரட்டியவர்கள் இவர்கள் துரோகிகள். விடுதலை பெற்றவுடனே அவன் சொந்த நாட்டிற்கு வர முடியாமல் அவன் வெள்ளையர்கள் போட்ட வாலண்டை அவர் ரீகால் பண்ணி கொடுக்காமல் பாகிஸ்தானில் போய் சாக வைத்தவர்கள் தான் இந்த நாட்டினுடைய பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் நேதாஜி 20 மந்திரில 5 முஸ்லிம் கொடுத்தாயே அவனுக்கு தெரியும், இவன் தான் தியாகம், இவன் தான் தேசத்துக்கு விடுதலைக்கு பாடுபடுவான். வெள்ளையர்களை எதிர்த்து ஆயுதம் தூக்கின ஒரு சமுதாயம் என்னமோ தேசத்துக்கு அப்பாற்பட்டவர்களை போன்றும் தியாகத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்பதை போன்றும் சித்தரிக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம்.